Subscribe to Learn with RK for more Tamil lessons. வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கற்கண்டு இலக்கணம். இன்றைய பாடம் தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் மனிதன். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இன்று எழுத்து இலக்கணம் பற்றி படிப்போம். உயிர் எழுத்துகள் என்றால் என்ன? உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையுள்ள 12 உயிர் எழுத்துகளும் பிறக்கின்றன. உயிர் எழுத்துகள் 12. அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. இவை குறில் எழுத்துகள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இவை நெடில் எழுத்துகள். குறி எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. 1 மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன? மெய் என்பது உடம்பு என்று பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்துகள் 18. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இட், இன் ஆகிய 18ம் மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தலாம். வல்லினம் 6 எழுத்துகள். இக், இச், இட், இத், இப், இர் ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. மெல்லினம் 6 எழுத்துகள். இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன் ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. இடையினம் 6 எழுத்துகள். இ, இர், இல், இவ், இழ், இல் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. மெய்யெழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துகள் என்றால் என்ன? மெய்யெழுத்துகள் 18உடன் உயிரெழுத்துகள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துகளும் உயிர்மெய் எழுத்துகள் ஆகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துகளையும் உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆய்த எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆய்த எழுத்தாகும். ஆய்த எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இப்போது தமிழ் எழுத்துகளின் மொத்த எண்ணிக்கையை அறிவோம். உயிர் எழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆய்த எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துகள். எழுத்துகளின் மாத்திரை அளவு: குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை, ஆய்த எழுத்து அரை மாத்திரை. ஒரு எடுத்துக்காட்டு: கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு க 1, பி 1, ல 1, இர் அரை. மொத்தம் 3½ மாத்திரை. மாணவர்களே, இன்று நாம் படித்தது தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். உயிர் எழுத்து 12, குறில் 5, நெடில் 7, மெய்யெழுத்து 18, வல்லினம், மெல்லினம், இடையினம் தலா 6, உயிர்மெய் 216, ஆய்த எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துகள். இந்த இலக்கண கருத்துக்களை நன்கு புரிந்து கொண்டால் தாய்மொழியில் சிறங்கலாம். மேலும் பாடங்களுக்கு லேர்ன் வித் RK சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.